ஆமா, இவங்க என்ன கன்னியாஸ்திரியா? கன்னியாஸ்திரி ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. இவங்க கன்னியாஸ்திரி இல்ல சார், சட்டவிரோத சக்திகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ இவங்க இந்த மாதிரி வேஷத்துல கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஐ எம் சாரி, கொடுக்க முடியாது. இது சரியான ஆணை தான். இதுல எந்தவித பிழைகளும் கிடையாது. இது உயர்நீதிமன்ற உத்தரவு. அபி எங்க? சார் சேம்பர்ல இருக்காங்க. வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? வந்து ரொம்ப நேரம் ஆகுது சார். சார் அபி எங்க? வேர் அபி? உள்ள சேம்பர்ல இருக்காங்க. Oh god damn it! எப்படி சார்? How? யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல மிஸ்டர் ஆதி, இங்க வந்து சரண்டர் ஆவாங்க. What the hell? What are you talking sir? ப்ளீஸ் ஆதி, டோன்ட் ஷவுட் ஹியர். திஸ் இஸ் கோர்ட் பிரமிசஸ். வாங்க உள்ள போலாம். God. சார் அரெஸ்ட் பண்ணுங்க சார். பாத்தீங்களா? என்ன கோடஸ்ல இருக்கா? she is a bloody criminal. நான் சொன்னேன்ல, அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாய் மூட்றா. யாருடா கிரிமினல்? ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நான் இந்த புனித உடைய போட்டுக்கிட்டு இருக்கேன். மிஸ் அபிநயா, மேனகாவோட கேஸ் விஷயமா கோர்ட் உத்தரவின்படி அரெஸ்ட் வாரண்டோட உங்க ஆபீஸ்க்கு வந்தப்போ சட்டத்துக்கு புறம்பா நீங்க தலைமறைவாயிட்டீங்க. அது குற்றம் இல்லையா? நான் எந்த தப்பு செய்யல சார். சட்டத்துக்கு புறம்பா நான் நடந்துக்கல. போலீஸோட பார்வையில இருந்து மறைஞ்சு இருந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த குற்றமும் செய்யாதனா உங்களோட பொய்யான வழக்குக்காக கையை நீட்டி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லணுமா? இப்போ மட்டும் என்ன கேட்டு போச்சு? அரெஸ்ட் பண்ணுங்க சார். இந்த கேஸ்ல நாங்க ஏற்கனவே ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம் சார். நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. நாங்க ஏற்கனவே ஹைகோர்ட்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டோம். உங்களால இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. வேணும்னா கோர்ட்டுக்கு வந்து உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. மிஸ்டர் ஆதி, இனி கோர்ட்ல பாத்துக்க வேண்டியதான். ஏண்டா இதோட நான் அழிச்சிடலாம்னு நினைச்சியா? உன்னால முடியாதுடா. ஏய்! என்ன நீ ஜெயிச்சிருந்தாவே நினைச்சிட்டியா? இன்னும் போர் முடியல. போரா? போர்னா என்ன தெரியுமா உனக்கு? ரெண்டு பேரும் சமமா மோதிக்கிட்டா அதுக்கு பேர் தான் போர். நான் இதுவரைக்கும் உன்கிட்ட சண்டை கூட போடல ஆதி. அப்புறம் எப்படி போர் ஆக முடியும்? இது வரைக்கும் நீ கொடுத்த தாக்குதலுக்கு நான் பதிலடி கூட கொடுக்கல. தற்காப்பு மட்டும்தான் செஞ்சிருக்கேன். ஆனா அதுவும் இதோட முடிஞ்சு போச்சு.
இப்பதான் உண்மையான போர் ஆரம்பிக்க போகுது. இத்தனை வருஷ போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. கண்டிப்பா அதே நீ அழிஞ்சுதான் போவ. ஏய், நீ எனக்கு சாபம் கொடுக்கறியா? ஆமா ஆமாண்டா, சாபம் கொடுக்கறேன். நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா நடக்க போற உண்மை இதுதான். இந்த போரோட முடிவு இதுதான். அதுக்குள்ள நீ எவ்வளவு வேணாலும் ஆடி பாத்துக்கோ. ஏன்னா உன்னோட நாட்களை நான் எண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா. இது வரைக்கும் நீ பார்த்த அபி மத்தவங்களோட கஷ்டத்துக்காக கண்ணீர் வடிக்கிற அபியா இருந்தா, இனிமே நீ பார்க்க போற அபி வேற. இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கிற ஒன்ன மாதிரி துஷ்டர்களோட கண்ணை நோண்ட போற அந்த அபி. இது ஒரு வகையில சூரசம்ஹாரம் தான். ஒன்ன வதம் பண்ணாம விட மாட்டா இந்த அபி. ஒன்ன மாதிரி அரக்கன் ஒழிஞ்சுதான் ஆகணும். என்ன என்ன நீ ஒளிச்சு கட்டுறியா? ஆமா ஆமா. என்ன நீ ஒளிச்சு கட்டுவியா? பாப்போம். உனக்கு வலது கையா ஒருத்த இருந்தானே, தொல்காப்பியன் அவன் ஒளிஞ்சிட்டா. அடுத்தது நீ. தொல்காப்பியனுக்கு ஒண்ணுமே ஆகல. நான் அவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன். அப்போ நடந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வரும். அன்னைக்கு உனக்கு விழப்போற என் ஒவ்வொரு அடியோட உக்ரத்தோட அளவு என்னன்னு எனக்கே தெரியாதாதி. அப்போ இறுதி கட்ட போருக்கு நீ தயாராயிட்ட. ஆமா, ஆனா அதுல சமாதியாக போறது நீ. என்னோட அப்பாவோட நிலைமையை பல தடவை யோசிச்சு நீ பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன் ஆதி. ஆனா இனிமே அந்த கடவுளை வந்தாலும் உன்னை அழிவுல இருந்து காப்பாத்த முடியாது. கோர்ட்ல வச்சு என்ன இந்த ஆதிய கொன்னிடுவேன்னு சொல்றியா? உண்மையை எங்க வேணாலும் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆதி. ஆனா ஒண்ணு, இனிமே உன்னால தூங்க முடியாது. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணலங்கிற தைரியத்துல என் அடியோட முழு வீரியம் உனக்கு தெரியலடா. இந்த நிமிஷத்துல இருந்து அது ஆரம்பிக்க போகுது. நீ செத்தடா, நீ செத்த. அபிமா, அபி வந்துட்டியாம்மா? காலையில நீ போன் பண்ணி ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியாச்சுமா. என்னம்மா ரொம்ப படுத்திட்டானுங்களா? ஆமா சார். போலீஸ் அதுக்கப்புறம் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணலையே. எப்படி சார் வெளியில அமிச்சாங்க? அவங்க வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு என்னென்னமோ இஷ்டத்துக்கு எழுதிட்டாங்கம்மா. அப்புறம் கூப்பிடும்போது ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அம்மா, அபிமா, என் மேல எந்த தப்பு கிடையாதும்மா, என்ன மன்னிச்சிருமா. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? இதெல்லாம் அவனோட திட்டம்னு எனக்கு தெரியாதா? ஆமா, அப்பாவுக்கு ஏதாவது இத பத்தி சொன்னீங்களா? எந்த விஷயமே அவருக்கு தெரியாதுமா. 2 நாளா அவருக்கு உடம்பு சரியில்லை. ராஜேந்திரன்ட்டே இந்த விஷயத்த ஃபுல்லா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவனும் அவர்கிட்ட சொல்லலம்மா. அதுவும் இல்லாம கேபிள் டிவி கனெக்ஷன், நியூஸ் பேப்பர், போன் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன நான் அப்பாவை போய் பார்க்கறேன். நான் உங்களை ஆபீஸ்ல மீட் பண்றேன் சார். Thank you. மாமா. அபி, என்னாச்சு அபி? எங்க போயிருந்த? டிவில என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சா? அதெல்லாம் சரியாயிடுச்சு. அப்பாக்கு என்னாச்சு? அப்பாக்கு தான் 2 நாளா உடம்பு சரியில்லை. ரூம்ல தான் படுத்திருக்காரு. உன்னை பத்தி கேட்கும் போதெல்லாம் அதை இதுன்னு சொல்லி தான் சமாளிச்சிட்டு இருந்தேன். சரி, நான் அப்பாவை பார்த்துட்டு போய் வரேன். பாரு. அப்பா, அபி, எப்படி இருக்கீங்கப்பா? ஜுரம் இருக்கா? நீங்க படுத்துக்கங்க.
எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, நீ எங்கம்மா போயிருந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒரு அவசர மீட்டிங் பா, அதான் கிளம்ப வேண்டியதா போச்சு. ஏம்மா, என்ன அவசரமா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமாமா? இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியாதுல்ல. அது கிடக்கட்டுமா, அதை பத்தி நான் சொல்ல. நீ 2 நாள் வீட்டுல இல்லல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல. சரி, ஜுரம் இருக்கா? எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. மாமா, ஒண்ணும் இல்ல. டாக்டர் கிட்ட காமிச்சிங்களா? நம்ம பாலசுவனம் டாக்டர் தான் காமிச்சேன். ஏதாவது டேப்லெட்ஸ் டானிக்லாம் கொடுத்தாரா? இதெல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. சரியா குடுக்குறீங்கல்ல? இப்பதான் கொடுத்தேன். சரிப்பா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சாயங்காலம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு செக்அப் பண்ணிடுவோம். அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், எல்லா டெஸ்டும் பண்றோம். சரி சரி, இப்ப நீங்க படுத்துக்கங்க, நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். என்ன? சரி. அபி, என்ன மாமா? என்ன பே இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு? ஆமா, ஆதிதான் இதுக்கெல்லாம் காரணமா? ஆமா மாமா, ஒரு பெரிய சிக்கல் என்னை எழுதி விட்டுருச்சு. என்ன அபி நடந்துச்சு? கிருஷ்ணன் அன்னைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் அவர் வீட்டுல தான் மேனகாவை கொல்ல வந்த அந்த ஆண்டனி தங்கி இருந்ததா சொல்லி, அதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அவர்கிட்ட இருந்து வாக்குமூலத்துல கையெழுத்து வாங்கி என்ன அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. இவ்வளவு மோசமானவனாவா இருப்பான்? ஆமா மாமா. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே? நான் போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. செங்கல்பட்டு கோர்ட்ல தான் அவன் ஆஜராக போறான்னு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன மிஸ்கைட் பண்ணிட்டான். ஆதி, அவன் 1008 சொல்லுவான். நீ தான் புத்திசாலித்தனமா நடந்துட்டு இருக்கணும். நீ எல்லாம் என்னத்த அரசியல் பண்றியோ? சார், அந்த அபியை அரெஸ்ட் பண்றதுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட எங்க பாஸ் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. क्या? 1 crore? அரே क्या भाई, அந்த 1 கோடி ரூபாயும் போச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? என்ன பண்ணிருப்பீங்க? என்ன மாதிரி நீங்களும் புலம்பி இருப்பீங்க, அவ்வளவுதானே? அந்த அந்த அபி செங்கல்பேட்டு கோர்ட்டுக்கு போற மாதிரி மிஸ்கைட் பண்ணிட்டு எக்மோர் கோர்ட்ல ஆஜராயிட்டா. தம்பி, இப்படி வீணா புலம்பாதீங்க. அபி புத்திசாலின்னு பாராட்டுறதுக்காக இங்க கூடி இருக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க சார். நடந்ததே பேசிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கலாமே. அட நீங்களா சார்? கிரி, என்ன எங்க மாமாவை கிண்டல் பண்றியா? எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் மாமா. டேய், நான் இடம் கொடுக்கலடா, எல்லாம் இந்த ஆதி எல்லாம் நீ கொடுக்குற இடம். நான் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், உன் செக்ரட்டரி, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு நீயே பாத்தியா? என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க, நான் ஆல்ரெடி இரிட்டேட்டடா இருக்கேன். நான் உன்னை இரிட்டேட் பண்றேனா? வாட் ஆர் யூ டாக்கிங் ஆதி? நம்ம 2 பேரையும் இந்த துக்கடா பைய இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனோட வார்த்தை கேட்க மாட்டேங்கிற. பேசக்கூடாது, குறுக்க பேசக்கூடாது. For God's sake, ஒரு பெக்க போட்டு உட்கார்ந்து பேசலாம் வா. பெக் அடிக்கிற மூட்ல யாரா இருக்க? கோர்ட் வாசல்ல அந்த அபி எனக்கு சவால் விட்டுட்டு போறா. இனிமே இந்த கேஸ்ல அவளை சிக்க வைக்க முடியும்னு எனக்கு தோணல. அப்படியே சிக்க வச்சாலும் ரொம்ப பாதுகாப்பா கோர்ட் கேஸ் ஜெயில ஜாமீன்ல போயிடுவா.
அப்படி அவளை விடக்கூடாது விடக்கூடாது. தம்பி, இதத்தான் நான் முதல்ல சொன்னேன். அவன் என் கையில சிக்கவே இல்லையே. எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டான். அங்க ஒரு லாயர் தயாரா இருந்திருக்கான். எல்லாமே சுலபமா முடிஞ்சிருச்சு. நான் தோத்துட்டேன். ஆதி, வாட் ஆர் யூ டாக்கிங்? இன்னும் கதையே முடியல, அதுக்குள்ள தோத்துட்டு ஒத்துக்கிட்டா எப்படி? சார், நீங்க தானே கிளைமாக்ஸ் நெருங்கிடுச்சுன்னு சொன்னீங்க. டேய், கிளைமாக்ஸ் நெருங்கிடுச்சுன்னா நீதி நியாயம்னு பேசுறவங்க ஜெயிக்கணும்னு சட்டமா? அதானே மரபு. டேய், நீ ரொம்ப பேசுற. Will you please stop it? டேய், உன்னதான் சொல்றான். தம்பி, எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்படுறதை நிறுத்துங்க. எப்படி சார் கோவப்படாம இருக்க முடியும் சொல்லுங்க? அபிய கொலை பண்றதுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் மிஸ் ஆயிடுச்சு. என்கவுண்டர்ல போட்டு தள்ளிருக்கலாம். இல்ல ஸ்டேஷன்ல வச்சு அணுவா சித்திரவதை பண்ணிருக்கலாம். ஏண்டா ஆதி, மறுபடியும் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? எப்படிங்க பண்ணுவீங்க? அதான் அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டாலே. ஓ, அப்படியே சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாம எந்த காலத்துலடா அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கோம்? நீ அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தில்ல, அதை திருப்பி வாங்கிட்டு வாங்குறீங்களா? அதிக பசிக்கு நம்ம பேசாத. நமக்கு என்ன பணமா முக்கியம்? ஆதி கொடுத்த பணத்துக்கு அந்த ஆள் கிட்டது நாம வேலை வாங்கணும். அவரை வச்சு என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர்ப்பா, என்கிட்ட பொறுப்பை விட நான் பாத்துக்கிறேன். முதல்ல என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. இத பாரு, என்ன நம்பி பொறுப்பு ஒப்பட நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ வா வந்து ஒரு பேக்க போட்டு நிதானமா உட்காந்து பேசுவோம். டேய் கிரி, என்னடா யோசனை உனக்கு? என்ன இப்படி ஊத்தியை பாரு, எடுத்து எல்லாத்தையும் ஊத்தி ரெடி பண்ணு. ஊத்துறேன். இப்போ அபி மேல இருக்கிற கேஸ முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும். அது உங்களால முடியுமா? அரே கே பாய், நான் ஒரு மத்திய அமைச்சருங்கிறதையே மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. இந்த வேலையை கூட செய்ய முடியலன்னா அப்புறம் எதுக்காக நான் ராஜ்யசபா எம்பியா இருக்கணும்? இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன். நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் கிடைச்சிருக்காரு. என்னடா புலம்புற? ஒண்ணு இல்ல பாஸ், நீங்க டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். இது பாருங்க, உள்ள திக்கு திக்குன்னு எரியுது. உடனே அவளை ஏதாவது பண்ணி ஆகணும். விட்டுற கூடாது. என்கிட்ட இருந்து அவ ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அவளை கொல்லணும். சித்திரவதை பண்ணி அவளை கொல்லணும். வாரே வா. டேய் ஆதி, ரத்த உறவா இருந்தா கூட சித்திரவதை பண்ணி கொல்லணும்னு இன்னொரு ரத்த உறவுகிட்டயே சொல்றியே. இப்படிப்பட்ட ட்ரையாங்கிள் பிளட் ரிவெஞ்ச் ஸ்டோரி இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததும் இல்ல, நான் கேட்டதும் இல்ல. நம்ம குடும்பத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம குடும்பம் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனே, மகாபாரத கதை மாதிரி. அதுல பீஷ்மர், கர்ணன், கண்ணன், இப்படி பல முக்கியமான கேரக்டர்லாம் நான் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு அசோசியேஷன்ல நடந்த தேர்தல்ல ஆதிக்கு நான் ஒரு கர்ணனா இருந்து செயல்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஆதி ரொம்ப சிக்கலான நிலையில இருக்கான். சார், இப்போ நீங்க என்ன கேரக்டர் சார் ப்ளே பண்ண போறீங்க? டேய், நாம கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம்லடா. வார் ஆரம்பிக்க போகுது, குருட்சேத்திர யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அர்ஜுனனா இருக்கிற ஆதிக்கு நான் கண்ணனா இருந்து சங்கு ஊதுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சங்கு ஊத போறதா முடிவே பண்ணிட்டீங்களா? டேய், நான் சங்கு ஊதி யுத்தத்தை ஆரம்பிச்சு வைக்க போறேன்னு சொன்னேன்டா. The war begins. Cheers. எடு ஆதி. Cheers.